வெல்கம் டு தமிழ் ஃபுட் லவர்ஸ் சேனல். இப்போ சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த சோயா 1 கப், பெரிய வெங்காயம் 1, தேவையான அளவு கொத்தமல்லி, வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, பிரெட் சிறிதளவு, லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மைதா. வேக வைத்த உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்குங்க. அதில் வேக வைத்த சோயாவை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் அந்த பவுலில் போட்டுக்குங்க. ஒரு கரண்டியால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாதி லெமன் அதில் புளிஞ்சு விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்ச பாலை மைதா மாவு 2 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அந்த பால் எடுத்து அந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் தேய்ச்சி எடுத்துக்குங்க. தவாவை அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒன்றா எடுத்து அதில் வைங்க. இது சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க 2 சைடும். ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. பொன்னிறம் ஆயிடுச்சு. சோயா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.